தனது நடிப்பாலும் விடாமுயற்சியாலும் வரலாற்றின் பக்கங்களிலும் ரசிகர்கள் மனதிலும் நீங்கா இடம் பிடித்த விக்ரமின் பிறந்த தினம் என்று திரைத்துறையில் அவர் சாதித்தது என்ன, அதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் என்ன என்பது தொடர்பாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ் சினிமாவின் மிக முக்கிய நடிகர்களின் வரிசையில் கமலுக்கு அடுத்தபடியாக கொடிகட்டி பறந்து வருபவர் நடிகர் விக்ரம். 1966ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி சென்னையில் ஜான் விக்டருக்கும் ராஜேஸ்வரிக்கும் மகனாக பிறந்த விக்ரம் 1990இல் என் காதல் கண்மணி படத்தில் அறிமுகமானார். அப்படம் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெறவில்லை. இருப்பினும் தனது நடிப்பையே நம்பிக்கையாக கொண்டு உழைப்பையே மூலதனமாக கொண்டும் தொடர்ந்து நடித்து வந்தார் விக்ரம். ஒரு வழியாக பாலாவின் இயக்கத்தில் 1999ஆம் ஆண்டு வெளிவந்த சேது திரைப்படம் விக்ரமை மட்டுமல்லாமல் பாலாவையும் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. படித்ததே முடித்ததே உனது கதையே. அது மட்டுமல்லாமல் அன்று முதல் விக்ரம் சியான் விக்ரம் என்று ஏடுகளில் குறிக்கப்பட்டார். தில், ஜெமினி, சாமுராய், கிங், தூள், அந்நியன், மஜா, பீமா, கந்தசாமி, ராவணன், தெய்வ திருமகள், ஐ போன்ற வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவில் நீங்காத இடத்தை பிடித்தார் விக்ரம். மரங்கிட்டு கிடக்க நாயமலை கல்லுகள்னு கல்லா எரிஞ்சா கடிக்கதான் செய்யும். மரம் நிக்கல, ஒரு கிளைய வச்சு பாருங்க, சகல் நிமிரம். என்ன புதுசா மிரட்டுதானுங்க. காலகாலமா இதே தானே பண்ணிட்டு இருக்கானுங்க. கையை வாங்கினாங்க, நாமளும் கையை வாங்கினா. கம் எடுத்தாருவ, நாமளும் கம் எடுத்தா. இன்னைக்கு காட்டு விட்ட பையன் துப்பாக்கி நீட்டாடுவ. நீங்க இருந்து பாரு, நான் ஆரிச்சுன்னா சிங்கண்ண ஃபாரஸ்டுக்கு நேரம் நெருங்கிடுச்சுல. இன்னும் 2 பாட்டில் கொடுங்க, நேரம் மலை வச்சு கூட்டு போங்க. ஃபாரஸ்டே தானா போய் சேர்ந்துருவா. குறிப்பாக காசி, ஐ, தெய்வ திருமகள், பிதாமகன், அந்நியன் ஆகிய படங்கள் அவர் நடிப்பின் உச்சம். என் மனபானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னம் சிறுகலையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். கடந்த 2003இல் பாலாவின் இயக்கத்தில் வெளியான பிதாமகன் திரைப்படம் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை விக்ரமுக்கு பெற்றுத் தந்தது. தமிழக அரசு அவருக்கு சிறந்த நடிகருக்கான மாநில திரைப்பட விருதை வழங்கி கௌரவப்படுத்தியது. கதாபாத்திரங்களின் தன்மைக்கு ஏற்ப படத்திற்கு படம் தனது நடிப்பை மெருகேற்றி வரும் விக்ரம் இன்று 52வது வயதில் அடியெடுத்து வைக்கிறார். உன் திமிரோட அளவு நீ காட்டிட்ட, இனிமே என் திமிரோட அளவை நான் காட்டுறேன். என்ன சொன்ன? 92 எம்எல்ஏ, 16 எம்பி, 4 மினிஸ்டர், 40 கார், 30 ஜீப், கிங் மேக்கர் பட்ட எல்லாத்தையும் காலி பண்ணி பெருமாள் பிச்சை வெறு பிச்சையாக திருவோடி ஏந்த வைக்கிறேன். என் பேர் ஆரிச்சாமி இல்லடா. நடிப்பை போல் உருவத்திலும் இன்று இளமையாக இருக்கும் விக்ரம் திரைத்துறையில் மேலும் பல்வேறு சாதனைகளை படைக்க வாழ்த்துவோம்.